எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் தொடங்கி 8 மாதங்கள் தேவன் கிருபையுள்ளவராய் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு அதிசயங்களையும் நினைத்தும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை சுமந்து கொண்டு வந்ததை நினைத்துமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி. சபையை நடத்தி கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி. எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்தீரே உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமையால் நிறைந்திருக்கிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற கர்த்தாதி கர்த்தாவே, எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் ராஜா. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி நீர் மாத்திரமே. உம்முடைய வருஷங்களின் இலக்கத்தை ஒருவராலும் எண்ணி முடியாது. வானத்தையும் அது நிறைவையும் உருவாக்கின தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகராய் சிங்காசனத்தின் மேலாக அமர்ந்திருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா வானங்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாய் திரியேக தேவனாய் சிங்காசனத்தின் மேலாய் அமர்ந்திருக்கிற கர்த்தாவே, உமக்கே சகல துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். யூத ராஜ சிங்கமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய அன்பிற்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தை தொடங்கின எத்தனையோ நபர்கள் இந்த நாளிலே உயிரோடு இல்லை ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதை நினைத்து மனமகிழ்ச்சியோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனமகிழ்ச்சியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேவனி நல்லவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறபடியினால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடத்தும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் உடைப்பீராக. ஆண்டவரே, யூடியூப் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. கிருபையாயிரும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தரை துதிக்கும்படி யூடியூப் வழியாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஆமென், உமக்கு நன்றி.
மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. சொல்லுமா எல்லாரும்? மாட்சிமை உள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆராதிக்கின்றோம் ரட்சகா தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லும் எல்லாரும் சேர்ந்து, ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா, உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகா தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையினில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாருமாய் சேர்ந்து சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம் எல்லோருக்குமாய் தெரிந்த சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை உயர்த்துவோமாக. இந்த கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி நாம் கர்த்தரை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுமா,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் தேவனை நான் துதிப்பேன் என்பதாக சங்கீதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை நாம் சேர்ந்து உயர்த்துவோமா? எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில இந்த வருஷத்துல எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனா தேவன் நம் பலவீனங்களில் எல்லாம் உதவி செய்து எந்த தீங்கும் அணுகாமல் நம் குடும்பத்தை பாதுகாத்தாரு. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதிப்போமா? எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே உயர்த்துகிறோம். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில நாம் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்முடைய தேவன். இந்த வார்த்தைகளை சொல்லி உயர்த்துவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்தேன், எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்தேன், எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்முடைய ஜீவியத்தில் இந்த வருஷத்தில் நாம் இடறி விழுந்தாலும் தேவன் தம்முடைய கிருபையினால நம்மை தூக்கினார். திரும்பவும் அவருடைய கிருபையை தந்து நம்மை நடக்கும்படி அவர் செய்தார். வேதம் சொல்கிறது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ என்பதாக. நாம் விழுந்த ஜீவியத்தில் இருக்கிறது கர்த்தருக்கு பிரியமே இல்லை. நாம் எழுந்திருப்போம் தேவனுக்காக. கண்களை மூடி சொல்லுவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் தொடர செய்து நீர் உமக்காக எழும்ப செய்தீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து உமக்காக எழும்ப செய்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து உமக்காக எழும்ப செய்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றிகள் செலுத்துவோமே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றிகள் செலுத்துவோமே. எங்கள் காணிக்கையை உங்க கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கையை உங்க கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் ஆராதனைகளிலே கர்த்தர் மகிமைப்படுகிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நாம் எல்லாருமாய் சேர்ந்து நம்முடைய தேவன் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவரை சொல்லி நாம் உயர்த்துவோமா? நீர் ஒருவரே உன்னத, நீர் ஒருவரே பரிசுத்த, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். உமக்கு நிகர் நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர். 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 யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னத, ஒருவரே பரிசுத்த, ஒருவரே ஆராதனைக்குரியவர்.
நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நம்முடைய ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர், செயல்களிலே உயர்ந்தவர். சொல்லி உயர்த்தி பாடுவோமா? சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சொல்லுவோம் எல்லாரும். போற்றப்படத்தக்கவர் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. பரிசுத்த நாமம் உள்ளவரே, பரலோக தேவனே. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். சொல்லுமா? யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்லை. 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 நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆண்டவரே, நீர் ஒருவரே உன்னதமானவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி. வேதம் சொல்கிறது, நம்முடைய அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவைகள். பேதுரு சொல்கிறார், தேவன் நம்மை அழைத்த அழைப்பு, தேவனுடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். நம்மை அழைத்த தேவன் ஒருவர் உண்டு. முடிவு பரியந்தம் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை என்ன காத்ததால் வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. சொல்லுமா, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அப்பாவை பார்த்து எல்லாரும், உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. மனிதன் எத்தனையோ கதவுகளை நமக்கு அடைக்கலாம். நம்முடைய ஆண்டவர் திரளான கதவுகளை நமக்காக திறக்கிறவர். ஆண்டவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார். மனிதன் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்திரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. நம்ம அழியணும்னு எத்தனையோ பேர் காத்து கொண்டு இருக்கலாம். எத்தனையோ வீண் பழிகள் நம்மேல் சுமத்தப்படலாம். அவருடைய அழியாத கிருபை, அழியாத அழைப்பு, அவருடைய கரைப்படாத கரங்கள் நம்மை காத்து நடத்துகிறது. ஆண்டவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, அழைத்த அழைப்பின் எஜமானனே.
எஜமானனே என் எஜமானனே என்றும் நடத்தும் எஜமானனே. உந்து போகவில்லை உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதாக வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அப்பாவை பார்த்து சொல்லுமா, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மை குறித்து மேன்மையான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். ஒரு முடிவெடுப்போமா, என்ன வந்தாலும் எது வந்தாலும் நான் உம்மை சேவிப்பேன் ஆண்டவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் இறுதி வரைக்கும் உம்மைதான் ஆண்டவரை சேவிப்பேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை அழைத்த நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. இன்னொரு முறை கர்த்தரை பார்த்து சொல்லும், உணர்ந்து ஆண்டவரை பார்த்து, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், திட்டம் கொண்டவர். அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியுள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க அழைப்பு இருந்ததுனால நான் அழிந்து போகலன்னு சொல்லுவோம். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அப்பா பார்த்து எல்லாரும், உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆண்டவரே, யார் எங்களை மறந்தாலும் எங்களை விட்டு விலகினாலும் மாறாத அன்போடு எங்களை நேசிக்கிற நேசம் எங்களோடு இருக்கிறதுக்காய் நன்றி. அழியாத அன்போடு எங்களிடத்தில் அன்பு கூறுகிற எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமென், ஆமென். Let's praise Jesus by singing one English song. God will make a way where there seems to be no way. The God whom we serve is a God who can make a way even in a desert.
Hallelujah. Faithfully let us sing and worship God. Hallelujah. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. Hallelujah. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way for me. He will make a way. Over in the wilderness, He lead me. Rivers in the desert I will see. Heaven and earth will fade, but His words will never mind. He will do something new today. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. He will make a way. In the wilderness He lead me. Rivers and the desert I will see. Heaven and earth will fade, His word will still remain. He will do something new today. He will do something new today. கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நீர் எங்களை கொண்டு வந்தபடினால் உம்மை துதிக்கிறோம் தேவனே. அப்பா, கண்ணின் மணி போல எங்களை காத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபை மக்களையும் நீர் எல்லாவற்றையும் காத்தபடினாலே உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி நிறைவை ஆண்டவரை பெற்றதற்கான அடையாளம் ஆண்டவர் என்ன என்று சொல்லி தியானிக்கிற 2வது பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்னிருந்து பேசும்படியாக என்னை ஒப்படைக்கிறேன். அப்பா, என்னுடைய குறை குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக மாற்றங்கள் வரும்படியாக செபிக்கிறோம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் இந்த செய்தி கேட்கும்படி கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். Even at the last week of this August month, God made us to hear this word. I praise you for that. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் சபை மக்களையும் காத்தபடினால கர்த்தரை அதிகமாய் துதிக்கின்றேன். Even throughout this month, God protected us, our family and the church and even me. So I praise God for that more. அவர் இனிமேலும் நம்மை பாதுகாக்கிறவராய், நன்மையினால் நிரப்புகிறவராய், அவர் நித்தியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராய் இருக்கிறபடினால் நான் நன்றியோடு துதிக்கிறேன். I believe continually God will protect us and will bless us with His goodness until the eternal life. So I praise you for that. நம்மில் அநேகருக்கு இப்படிப்பட்டதான ஒரு விருப்பம் இருக்கிறது.
Many of us have this kind of desire. நான் நன்மை செய்ய வேண்டும், I want to do a good thing. நன்மையானவைகளையே பின்பற்ற வேண்டும், I want to follow the good thing. என்னுடைய வாழ்விலே தீமைக்கு எதிர்த்து நிற்பவனாகவே நான் இருக்க வேண்டும். I always want to resist the evil thing. என் வாழ்விலே ஒரு நாளும் தீமையான காரியங்கள் நேரிடவே கூடாது. No evil should happen in my life. நன்மையானவைகளை குறித்த விருப்பங்கள் நம்மில் அநேகரிடத்தில் உண்டு. Even every one of us will have the desire of good things. நம்மில் நாம் நன்மையானவைகளை செய்ய விரும்பி நாம் செய்ய முயற்சி செய்யும் போது அது தீமையானதாகவே மாறுகிறதையும் பார்க்க முடிகிறது. Sometimes always we try to do some good things but it ended up with a bad. நம்முடைய நோக்கம் நன்மை செய்ய வேண்டும் என்கிறதாக இருந்து நம்முடைய செயலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் முடிவு அது தீமையாக மாற்றப்பட்டிருக்கும். Our goal will be doing a good thing, but sometime without knowing ourselves, the end will finish it in evil. நாம் நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய கிரியைகளை செய்து கொண்டு இருப்பார்கள். கடைசியாக அந்த முடிவு வரும்போது தெரியும் அது தீமையானதாக இருக்கும். Many people will think themselves that they are doing a good thing, but when the result comes, it seems to be that it is ended up in evil. இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. From this we can learn one thing. நாம் எதை விரும்பினாலும் அது நன்மையானவைகளாக இருப்பின் அதை நாம் செய்யக்கூடாதபடி நம்மை திசை திருப்பி நம்மை தீமை செய்யும்படியாக ஏதோ ஒரு வல்லமை நம்மை ஆட்கொள்ளுகிறது. There is an unseen power and the evil power working in us. Sometimes even we desire to do a good things, but it didn't allow, but it ended up in evil things. ஏதோ ஒரு வகையிலே அது எனக்குள்ளே என்னை ஆதிக்கம் செய்து என்னை ஆளுகை செய்து நான் செய்ய வேண்டிய நன்மையை அது தீமையாய் மாற்றி விடுகிறது. Somehow without knowing ourselves, some evil powers works in us and it makes us to ended up in evil things. அநேகர் இன்றைக்கு அதை குறித்து வேதனைப்படுகிறார்கள். Many people are so grieve about that thing. நான் நல்லதுக்காக தானே செஞ்சேன், I try to do good thing. இது நல்ல விஷயம் சொல்லி தானே செஞ்சேன், I believe that is a good. ஏன் இது இப்படி ஒரு தீமையாய் முடிஞ்சது? I don't know how it ended up in evil. நாம் ஒரு காரியத்தை அறிய வேண்டும். We have to know one thing. நம்மில் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதோ அதை செய்யக்கூடாது என்று நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய வல்லமையும் இருக்கிறது. According to Bible, we have a desire of doing a good thing in us, but at the same time there is other evil power working against towards us which not allows us to do that. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. Matthew chapter 16 and 26, Lord says like this. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? If a man gain the whole world but if he loses his own soul, what he can profit in it? இங்கே கர்த்தர் ரெண்டு விதமான காரியங்களை சொல்கிறார். Lord saying two things is here. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த விரும்புகிறான். A man wants to gain the whole world, ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறான். but he loses his soul. ஒரு மனிதனுக்கு முக்கியமானது எது? Which one is so important to a man? ஜீவன், His soul. ஆனால் அவன் ஆதாயப்படுத்த வேண்டி விரும்புகிறது எது? But what he wanted to make it profit? இந்த உலகம். He wants to make it profit in this ஆகவே world. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. Even if he can gain the whole world but he loses his own soul, then there's no use of it. இந்த வசனத்தை அவர் சொல்வதற்கு முன்பாக 21வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். Before this verse from 21, if we look out, we can learn this thing. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே,
இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be glorified. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். Lord Jesus is saying one thing there. தாம் பாடுபடுகிறதை குறித்து அவர் நடக்க போகிற காரியங்களை சீஷரிடத்தில் சொல்லும் பொழுது பேதுருவானவன் என்ன செய்கிறான், தனியே அழைத்து கொண்டு போய் அவரை இப்படியெல்லாம் சம்பவிக்க கூடாது என்று அவரை கடிந்து கொள்கிறான். When Jesus was telling to his disciples about all the sufferings he is going to face, Peter's disciple calling him separately and telling him this shouldn't take place, and he rebuking Jesus. உடனே ஆண்டவர் அவனை கடிந்து கொண்டு இவ்விதமாக சொல்லுகிறார். Immediately Jesus saying to Peter, அப்பாலே போ சாத்தானே, go before me Satan. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறாய். You are not thinking of what the Lord's think, but you are thinking of the man's thing. ஆக ரெண்டு விதமான சிந்தை இருக்கிறதை இங்கே இயேசு கிறிஸ்து கற்றுத் தருகிறார். Even Jesus pointing out here two kind of thoughts is there in every man. ஒன்று தேவனுக்கு ஏற்ற சிந்தை, One is Lord's desires, இன்னொன்று மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. the second one is the man's thought. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை For பெறுவதாக. Lord's holy name be glorified. தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்று சொன்னால் என்ன? What is called to be the thought of Lord? கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவது. அந்த 24 25 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்று சொன்னால் இயேசுவை பின்பற்ற வேண்டி விரும்பி வந்து தன் ஜீவனை வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு போகிறது. The thought of the Lord is like following Jesus and denying ourselves and fulfilling his purpose and will in our lives. இரண்டாவதாய் பார்க்கிறோம், மனுஷருக்கு ஏற்ற சிந்தை என்ன? What is the thought of a man? அவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறான். Man wants to save his life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Lord's உண்டாவதாக. holy name be glorified. நடக்கிறது என்ன? But what is happening? தேவனுக்கு ஏற்ற சிந்தை உள்ளவன் தன் ஜீவனை இழந்து திரும்ப அதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். The one who has the Lord's thought, he first loses his life, but again he regain it from Lord Jesus. ஆனால் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை உள்ளது என்ன நடக்கிறது? But what is happening with the worldly thought? அவன் தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறான், ஆனால் கடைசியில் அதை அவன் இழந்து போகிறான். In worldly thought and worldly thinking, first of all he wanted to save his life, but at the end he loses it. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. பிரியமான சகோதரனே சகோதரியே, Beloved brothers and sisters, தேவனுக்கு ஏற்ற சிந்தை, there is a Lord's thought, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை. there is a man's thought. நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறது? How is our thought today? தேவனுக்கு ஏற்ற சிந்தை என்று சொன்னால், If the thought is belonging to Christ, தேவனை குறித்தே சிந்திக்கிறது. we always thinking about God. தேவனுக்கு ஏற்ற காரியங்களை குறித்தே சிந்திக்கிறது. Always we think about the Lord's thing. இன்னும் சொல்ல போனால் அவரை மையமாகவே கொண்ட சிந்தை. Some more clear, if I want to say, it is bringing Christ as a center of our life. எப்படி தேவனை பிரியப்படுத்தலாம், How to please God. எப்படியெல்லாம் நடந்து கொண்டா தேவனுக்கு பிரியமா இருக்கும், If I walk in this particular way, that will please God. இதெல்லாம் செஞ்சா தேவன் வருத்தப்படுவார், அதனால நான் செய்யக்கூடாது. What and all if I don't do, then Lord will please and என்று தேவனையே மையமாக வைத்து சிந்தித்து வாழுகிற வாழ்க்கை. so that is the life who is always keeping Christ as the center. So that's how it would be. மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை என்ன? What is the man's thought? அந்த அந்த சிந்தை, அந்த சிந்தையில மையமா இருக்கிறது சுயம், மனிதன். In a man's worldly thought, there will be a selfishness there in that center of point. என் சந்தோஷம், My happiness, எனக்கு வர வேண்டிய ஆஸ்தி, my all wealth, எனக்கு வர வேண்டிய கணம், my honor, என்னுடைய பெருமை, my proud, என்னுடைய வல்லமை, my powers, என்னுடைய எதிர்காலம், my future. இது எல்லாம் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை. All this thing is belonging man's thought. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை For உண்டாவதாக. Lord's holy name be glorified. பிரியமானவர்களே, Beloveds, இன்றைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்ட சிந்தையுடையதா இருக்கிறது? even today this world has what kind of
thoughts in them. மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை. It's completely a man's thought. ஆனால் ஆவிக்குரியவர்களா இருக்க நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கிறது? But like a spiritual people, how is our thoughts be today? தேவனுக்கு ஏற்ற சிந்தை. It should be a Lord's thought. அவர்கள் சிந்தையில் என்ன சொல்லி தங்கள் எதிர்காலத்தையும் தங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து அதையே வைத்து லட்சியமாக இதை சேர்த்து வைக்க வேண்டும், அதை சேர்த்து வைக்க, இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை முயற்சி செய்வார்கள். Always the worldly people will have a future plan and wanted to save and about their caring of their children. This all will be their particular thoughts in their mind. ஆனால் தேவனுக்கு ஏற்ற சிந்தை உள்ளவர்கள் அப்படி அல்ல. தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம், என் சந்ததி என் பிள்ளைங்க தேவனை தேடுமா, என் தேவனை அவருக்கு மகிமைப்படுத்துவாங்களா, அவங்களுக்குள்ள வளருவாங்களா, இதுதான் அந்த கவலை. But Lord's mind and thought is like whether my generation will grow in Lord, will my child will glorify Lord. So this is how the God's thought would be. ஆகவே மத்தேயு 16:24 கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். That's why in Matthew 16:24 Jesus says that you have to deny yourself and you have to follow Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. For Lord's holy name be glorified. இன்றைக்கு இப்படி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற அந்த கூட்டம் எத்தனை பேர்? So how many people are today denying themselves and following cross and Jesus? பிரியமானவர்களே, My beloveds, இன்றைக்கு அநேகரை நாம் சபையிலே பார்க்க முடியும். even today in church we can see many people like this. சபையிலே நல்ல ஒரு சாட்சியை பெற முடியும். In the church they will have a good testimony. இந்த பிரதரா எப்போவுமே எல்லா ஜெபத்துக்கும் வந்துடுவார், எப்போவுமே நல்லா ஜெபிப்பார், நல்ல பைபிள் படிப்பார், அவர் நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சபைக்குள்ளே எப்படிப்பட்ட சாட்சியை பெற்று விடலாம். But easy to get a good witness in the church that this brother will always regularly attend church and all the services. It's easy to get that testimony. ஆனால் தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற முடியுமா? But we need to certify it by the Lord. நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு சாட்சி பெற வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கேற்ற சிந்தை உடையவர்களாக இருக்கணும். If we wanted to be certified by the Lord, we need to have the Lord's mind and thought in us. அப்படினா என்னன்னா, என்னை பத்தி நான் எதுவுமே யோசிக்காம எப்பொழுதும் என்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை குறித்தே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. Which means not thinking about myself always, but thinking about the one who created me. சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு செத்த பணம் போல வாழ்றேன். Somebody says like that, I live like a dead body. அது போல தான் நம்முடைய ஜீவியம். நமக்குன்னு சொந்த சுய வெறுப்பு இல்லை, என் தேவனுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திப்பேன். That's how our own our thought should be, that I always think about God and His will. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். In our life, if God wants to certify about us, we need to have the thought of mind and in us. சபையிலே நம்முடைய நடக்கை செய்கைகள் மூலமாக நல்ல சாட்சியை பெற்று விடலாம். But in church getting good testimony is easy. ஆனால் நம் சிந்தையிலே என்ன இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறபடினாலே அவரிடத்திலே சிந்தையிலே தேவனுக்கேற்ற சிந்தை இருக்கும் பொழுது தான் நல்ல நற்சாட்சி பெற முடியும். So God knows our mind and thoughts, so we need to examine like what kind of thoughts we have in us. அதுதான் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஜீவியம். That is only called denying yourself and taking the cross up and following Jesus. எந்த ஒரு மனிதன் தன்னை தான் வெறுக்கிறானோ, தன் சிலுவை சுமக்கிறானோ, அவரை பின்பற்றுகிறானோ, அவன் தேவனுடைய சாட்சியை பெற்றவனாய் இருக்கிறான். The one who deny himself and taking up the cross and following Jesus, and he will be testified by the Lord. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். Only those people will be testified by the Spirit of the Lord. ஆக மனுஷனுக்கேற்ற சிந்தை, தேவனுக்கேற்ற சிந்தை. So there is two thoughts. One is the thought of a man and thought of God. இப்போ கர்த்தர் சொல்றார், என் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என் பின்னே வர கடவன். So you have to deny yourself, take this cross and follow me. நான் வெளியில எல்லாரும் முன்னாடி இது மாதிரி வாழலாம். So it's easy to live like this before others. மனிதர்கள் பார்ப்பதை வைத்துதான் எதையும் சொல்லுவார்கள். So usually how the world sees a particular person, they will decide. ஆனால் நம் இதயத்தில் இருக்கிறது, சிந்தையில் இருக்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். But what is there in our mind and what is there in our heart, only God knows. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவை எடுக்கணும், என்னை பின்பற்றணும். That's why Jesus said you have to deny yourself, take up the cross and follow him.
இன்றைக்கு அந்த 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என்னை பின்பற்ற விரும்பினால். If anyone wants to follow me, நீங்க அவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால், if you want to follow Jesus Christ, அப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். you need to have these experiences in you. அப்பதான் அவர் போன வழியில நாம் போக முடியும். Then only you can go in the way how he went. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம், இயேசுவே நீர் வாழ்ந்த பிரகாரம் என்னால் வாழ முடியவில்லை. We are praying that, Lord, I cannot live like how you lived. உம்முடைய வாயிலே கிருபையுள்ள வார்த்தைகள் இருந்தது. In your mouth there were graceful words was there, O Lord. பார்வையிலே பரிசுத்தம் இருந்தது. In your eyes there was a spiritual உம்முடைய look. நடக்கையிலே அன்பும் பரிசுத்தமும் தாழ்மையும் இருந்தது. In your conduct and in your walk there was humbleness and grace. நீர் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறீர், ஆனால் உம்மை போல் என்னால் முடியவில்லை. You are saying, Lord, to follow you, but I am not able to live like you. என் சிந்தையிலே அப்படிப்பட்ட சிந்தை அல்ல, எனக்கு மனுஷனை கேட்ட சிந்தையாய் இருக்கிறது. So in my mind and thought, it's completely about this world and manly thing. உம்மை பின்பற்ற விரும்புகிறேன், ஆனால் நீ சொல்லி வைத்த காரியங்களை எல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை. I wanted to follow you, Lord Jesus, but I am not able to do what the laws you have kept here. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for that? இந்த மனுஷனுக்கு ஏற்ற சிந்தையை ஜெயிப்பதற்கான பலன் நமக்கு இல்லை. We didn't have the strength to conquer the worldly and manful thoughts in us. பிரியமானவர்களே, Beloveds, நம்மை பொறுத்தவரையிலும் நாம் செய்கையிலே தவறானவைகளை செய்தாலே நாம் தவறானவர்கள், குற்றவாளிகள் என்று நாம் எல்லாராலுமே சொல்லப்படுகிறோம். generally in the world, in our action, if you do something wrong, then we'll be accused by this world that we are in fault. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார்? But what Jesus says here, மத்தேயு 15 18 இருந்து 20 வரை வாசிப்போம். Matthew 15 18 to 20, let us read. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. கவனிங்க, let us listen here. நாம் வெளிப்புறமாக எந்த தவறும் பாவம் செய்யாமல் இருக்கலாம். Outside we may not do any sin. அதை வைத்து நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், பாவம் செய்யவில்லை என்று சொல்ல தீர்த்து விட முடியாது. Only by keeping that we cannot judge that we are living holy. மனுஷங்க அப்படி சொல்லலாம். Worldly people will say like மனுஷங்க அப்படி தீர்ப்பு வைக்கலாம். Man outside world will may judge like that. ஆனா கர்த்தர் முன்பாக அப்படி நடக்காது. But before Lord it will not work in that way. உன் சிந்தை எப்படிப்பட்டதோ அப்படிதான் உன் ஜீவியமா இருக்கும். How your thought and mind, that's how your life also be. உன் சிந்தையில இவ்வளோ காரியங்கள் இருக்கும்போது நீ எப்படி ஒரு பரிசுத்தமான வாழ முடியும்? In your mind and thought, if you have all these corruptful things, then how it's possible to live holy life? உள்ள கோபம், எரிச்சல், பொறாமை, there's anger and rave and jealous, விபச்சாரம், இச்சை, adulterous and covetousness, பண ஆசை, love of money, பொருள் ஆசை, love of this wealth, proud, பழி வாங்குதல், revenge, doing revenge, மன்னிக்காம இருக்கிறது, unforgiveness, பகை, விரோதம், there is a hatring thing, சண்டையிடுதல், quarreling. இப்படிப்பட்ட சகலமும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும்போது, so all these things in your hearts inside, இது மனுஷனுக்கு தெரியாது. man cannot know this. அவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லி சாட்சி கொடுக்கலாம். Outsidely they see and they may give good testimony. ஆனா இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆழங்களை அறிந்தவர், but the Lord who looks at the heart and even the deep of the heart, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அவர் எப்படி நற்சாட்சி கொடுப்பார்? so how the God will testify about these things. ஆகவே இதை ஜெயிக்க முடியாமல் அநேகர் விழுந்து எழுந்திருக்கிறார்கள். because that's why many people not able to have victorious in it and they are keep having downfalls. அநேகரிடத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. many people have the desire of doing good thing, ஆனால் விளைவு தீமையாகத்தான் இருக்கிறது. but the consequences is only evil.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. அப்படி என்று சொன்னால் நான் விரும்புகிறதை செய்ய எனக்கு முடியாதபடி என்னை ஏதோ ஒரு வல்லமை ஆளுகை செய்கிறது. So which means something what I desire to do, I'm not able to explore that, but some evil power is controlling me. அது என்ன வல்லமை? What's that? பாவம். Sin. இந்த பாவமானது நமக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, When the sin enter into our hearts, நாம் நன்மையே செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அது தீமையாக மாறிவிடும். even if you want to do the desire, but it ended up in evil. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். That's why Lord Jesus said மத்தேயு 16:24 in Matthew 16:24, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை Lord's பெறுவதாக. holy name be glorified. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய முடியல. We can't do these kind of things. என்னால என்ன வெறுக்க முடியல. I'm not able to deny என் myself. மாமிசத்துல வருகிற உணர்ச்சிகளை என்னால் அடக்க முடியல. The thoughts coming in my flesh, I'm not able to control it. தவறானவைகளை செய்யும்படியாய் ஏவுகிற என்னை தூண்டுகிற அந்த வல்லமை அடக்கி ஆள என்னால் முடியவில்லை. Some powers influencing me to do the evil thing, but I'm not able to control over that. என் மாமிசத்திற்கு அதுக்கு வேண்டிய அந்த இச்சைகளை அது செய்யக்கூடிய காரியங்களை செய்யாம என்னால் அதை நிற்க முடியல. What the flesh desires, all that lustful things, I'm not able to stop and control over it. இப்படிப்பட்ட நிலையில நீங்கள் இருக்கிறீர்களா? Are you being in this particular state? கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். In Lord's name I say, உங்களுக்கு இப்படியே முடிவு இல்லை. உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. this is not going to be the end of yours. There's a good news there. என்ன? What is that? ஒரு பிரதான அப்போஸ்தலனானவர் தன்னுடைய பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை வெளியரங்கமாய் பேசுகிறார். A chief apostle, one of the chief apostle is talking some secret thing what is happening in his life. He is talking outsidely. உண்மையாகவே இப்படிப்பட்டதான வசனங்களை வார்த்தைகளை அவர் எழுதாவிட்டால் நமக்குள்ளும் ஒரு நம்பிக்கை இல்லை. It's good that he has written all these things so that we have some kind of hope in us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Lord's holy name be glorified. ஒரு நாட்டிலே இப்படிப்பட்டதான ஒரு தண்டனை, கொடுமையான தண்டனை கொடுப்பார்கள். In a particular country there's some kind of punishment like this. ஒரு மனிதன் பயங்கரமான காரியங்களை செய்து தீமையான காரியங்களை செய்து தவறு செய்து விட்டால் அவனுக்கு உச்சகட்டமான ஒரு தண்டனை அது. If a man do any accusation and falls, there will be a uppermost punishment will be given to him. அதிகபட்சமான தண்டனை அது. It will be a topmost punishment. அவர்கள் அவனை அடிக்க மாட்டார்கள். They will not beat him. எதுவும் செய்ய மாட்டாங்க. They will not do anything. ஏற்கனவே வியாதி கண்டோ ஏதோ ஒரு காரியத்துல செத்து போன பணத்தை எடுத்து they'll take some dead bodies which is died because of some disease. இந்த மனுஷனோடு சேர்த்து கட்டி விடுவார்கள். They will tie up that particular person with that dead body which has a great disease. ஒரு தூணிலே கட்டி போட்டு விடுவார்கள். In a particular wall they will tie him up. இந்த மரித்து போன சடலம் வர வர நாளாக நேரமாக அழுக ஆரம்பிக்கும். Day by day that particular dead body will have a very dirty smell in it. அது அழுக அதிலே நாற்றம் உண்டாகி அதிலே புழுக்கள் உண்டாகும். When the particular dead body has a more dirty smell, and in a point of time there will be a worms come in it. அந்த புழுக்கள் நேரமாக ஆக அந்த செத்த சடலத்திலிருந்து அப்படியே வந்து உயிருள்ள மனிதனிடத்தில் வந்துவிடும். All that worms come into that living person body. எப்படி அந்த செத்த சடலத்தை அந்த புழுவானது அந்த சரீரத்தை தின்கிறதோ அதுபோல் உயிரோடு இருக்கிற மனுஷனுடைய சரீரத்தில் இருக்க அந்த சதைகளையும் அந்த புழுக்கள் என்ன செய்யும்? தின்னும். How the particular worms eat that dead body completely, all the flesh, the same way the person who is alive, it tries to eat and bite him. அந்த மனுஷன் தப்பித்து கொள்ள வழியே இல்லை. ஏன்னா இருக அந்த சடலத்தோடு அந்த பிணத்தோடு நல்லா கட்டிடுவாங்க. அவ தப்பிக்கவே முடியாது. There is no chance of escape to that particular person because they tied him up
completely. அவன் இருக்கிற இடத்துல என்னை காப்பாற்றுங்கள், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி சத்தமிட்டபடி அந்த புழுக்களால் அவன் மாமிசம் தின்னப்பட்டு அப்படி கடைசியில் அவன் உயிரோடே அவன் சாவர நிலைமை. At one point of time he will be keep groaning himself like please save me, but at the end there's no way he will be here to die at the end. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு தண்டனை எவ்வளவு பெரிய தண்டனை. Think about this great punishment. உயிரோடு இருக்கிற மனுஷனை செத்த சடலத்தில் இருக்கிற வந்த புழுவானது அப்படி தின்று அவனை சாகடிக்கிறது. The person who is alive, because they tied him up with a dead body, that all that insects and worms keep biting him and finally he dies. இப்படித்தான் பாவம் நம்மோடு கூட பிணைந்து இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து வருகிற தீமைகள் நம்மை தின்று நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிறது. That's how when the sin is getting tied up with us, every day it eats and bites us, and at the end it's make us to spoil our body, soul and spirit. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், That's why Lord Jesus said, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் if you gain the whole world, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா if you lose your own soul, உனக்கு லாபம் என்ன? what is the use of it? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் Lord's holy name be glorified. மகா அலெக்சாந்தரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You would have heard about a great Alexander. அவருடைய யுத்தத்திலே அவர் தோற்றதே இல்லை. In his war he never be defeated. கிட்டத்தட்ட 33 வயசுல உலகம் முழுவதையும், கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளையும் அவர் கைப்பற்றிட்டார், யுத்தம் பண்ணி ஜெயிச்சு. At the age of 33 he caught up all the countries and he always had the victories in his life. ஆனா அவர் ஒரு வியாதி வந்து அவர் மரணிக்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. At one point of time some disease came, he had to die. உலகம் முழுசுல எந்தெந்த மூலையில் இருக்கிற தலை சிறந்த மருத்துவர்கள் வந்து அவருக்கு மருத்துவம் பார்த்து எப்படியாவது அவரை காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. All over the world all the good doctors had been called to try to save his life. ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. But they couldn't. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. உலகம் முழுசும் ஆதாயம் பண்ணாரு. He gained the whole world. ஆனா தன் ஜீவனை நஷ்டப்படுத்திட்டார். But he loses his own soul. என்ன லாபம்? What is the use of it? அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு யுத்தத்துல பிரயாசப்பட்டு சேர்த்து வச்சதை இப்ப அனுபவிப்பது யார்? All the efforts, all the wealths and all that victories, who is going to gain all those things? ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன் ஜீவன் ரொம்ப முக்கியம், உன் ஜீவனை ஆதாயப்படுத்து. That's why Lord Jesus keeps saying your soul is important, so concern about it. இப்படி ஒரு பிரதான அப்போஸ்தலன் தன் அனுபவத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு நெகிழ்ச்சியா இருக்கிறது. ரோமர் 7 அதிகாரம் 15 வசனம். Romans 7:15. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். I don't really understand myself or want to do what is right, but I don't do it. Instead I do what I hate. எப்படியெனில் Because நான் நன்மை செய்ய வேண்டும் என்கிற 15. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, எனக்கே பிடிக்கல, எனக்கே ஒத்து வரல. நான் விரும்புகிறதை செய்யாமல், நான் விரும்புறதை செய்யாம நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் எதை வெறுக்கிறேனோ வேண்டாம் நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன். 18 வசனம். அது எப்படியெனில், அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்யணும்ன்ற விருப்பம் என்கிட்ட இருக்கு, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான். How terrible person I am. நான் செய்யணும்னு நினைக்கிற அதை செய்ய முடியல, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத செஞ்சிடுறேன். I cannot do what I wanted to do, but I do the thing which I hate. அது என்னன்னு நான் தேடும் போது நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன்.
எனக்குள் இருக்கிற பாவம் என்கிற பிரமாணம் என் மனதின் பிரமாணத்தோடு சேர்ந்து கொண்டு என்னை நான் செய்யணும்னு நினைக்கிறத நன்மை செய்ய விடாம தடுக்குது. So when I come to a conclusion, the reason for it, the which is in me, the sin which is in me, that got tied up with my spirit, so it's stopping me to do the good thing. நன்மை செய்யணுன்ற விருப்பம் என்கிட்ட இருக்கு. The desire is there in me. ஆனா நான் செய்யறது தீமை. The desire is there in me, the good thoughts, but I am doing the evil thing. நான் தீமையை வெறுக்கிறேன், நன்மையை விரும்புறேன். I hate the evil, but I love the good. ஆனா நான் வெறுக்கிற தீமையை தான் செய்யறேன் ஒழிய விரும்புற நன்மையை செய்யல. But I am keep doing the evil thing which I hate, but I can't do the good thing which I love. ஏன் சொன்னா என் மாமிசத்தில் இருக்கிற பாவ பிரமாணம் மனதின் பிரமாணத்தோடு சேர்ந்து என்னை நன்மை செய்ய விடாம தடுக்குது. It's because the sinful nature in me, and also it got tied up with my flesh, and it's stopping me to do the good thing. ஆகவே நான் விரும்பாத தீமையவே நான் செய்கிறேன். That's why I'm keep doing the evil which I hate. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be glorified. பிரியமானவர்களே, beloveds, நீங்கள் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்ய முடியாமல் விரும்பாததை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். If you keep doing the evil things and not able to do the good thing, you need to understand one thing. நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறவில்லை என்று அர்த்தம். Which means you have not come to the experience of having the fullness of the Holy Spirit. கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். You are thinking not that I shouldn't get anger, but you're getting anger. இந்த வார்த்தை நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பேசிடுறேன். You are thinking not that I shouldn't speak this particular word, but I speak. அந்நிய காரியத்துல தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் போய் தலையிடுறேன். I'm having a desire in my heart, I should not interrupt in other things, but I'm keep doing that. நான் நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஜெபிக்கிறதுக்கு பதிலா வேற எதையோ கெட்டதை செய்றேன். I have a desire of doing a good prayer, but instead of doing that, doing something else. நான் என்ன செய்யணும்? What should I do for that? ரோமர் 8 அதிகாரம் முதல் 2 வசனம். Romans chapter 8 first 2 verses. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. So now there is no condemnation for those who belong to Christ Jesus, and because you belong to him, the power of the life giving spirit has freed you from the power of the sin that leads to death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be glorified. அவர் 7 அதிகாரத்துல இப்படி ஒரு ஓலமான சத்தத்தை விடுறார், என்னை யார் விடுதலை செய்வார்? In the 7th chapter he is giving a groaning voice, who can deliver me from it? ஆனா 8 அதிகாரம் 1-2 சொல்லிவிட்டார், அவருடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. But in 8th chapter he is saying the law which belongs to his spirit, and it will deliver me from the fleshy thoughts and sinful nature. சொந்த பலத்தினாலே இவைகளை நம்மால் ஜெயிக்க முடியாது. We cannot conquer this with our own strength. இதை அறிந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். Because Jesus knows this very well, so he gave the Holy Spirit for us. ஆகவே அந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் என்கிற ஆவின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று. That's why the law of the death and the sin, it has delivered me from this sinful nature and fleshy nature. சோர்ந்து போன என் சகோதரனே சகோதரியே, all who be frustrated, நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பி தீமையே செய்கிற என் சகோதரனே சகோதரியே, all my beloved sisters and brothers who are decide to do good but doing evil, வேதத்தில் பிரதான அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட்ட பவுல் அவர் வாழ்விலே நடந்ததை அவர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். Chief Apostle Paul has written here what his own experience. நிச்சயமாகவே அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் அனுபவித்திருக்க முடியாது. Definitely not after he came to the ministry he experienced this thing.
அவர் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறுவதற்கு முன்பு அவருக்கு இருந்த நிலவரத்தை தான் இதிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். He explaining here before he get the fullness of the Holy Spirit, that particular state he is explaining to all. எதற்கு நம்மை போன்றவர்கள் அதை ஜெயிக்க முடியாது தவித்து கொண்டிருக்கிற நமக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாக தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக இதை கர்த்தர் பதிவு செய்திருக்கிறார். That's why Lord has entered this particular thing through his servant to give us a hope to conquer in our lives. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வரும் பொழுது நாம் சிந்தை தேவனுக்கேற்ற சிந்தையாய் மாறி விடுகிறது. When the fullness of the Holy Spirit comes in us, our mind and thought is completely belonging to Christ. இப்போ நமக்கு ஒரு பெரிய நஷ்டம் வருதுன்னு நினைச்சுக்காங்க. For example, if you face a big loss in you, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தையா இருந்தா if the thought is belong to a worldly thing or manful thought, ரொம்ப கவலை வரும். you may have so much of sorrow for that. ஆறுதல் சொன்னாலும் நம்மளால அதை ஏத்துக்க முடியாது. So much people give the comforts us, we cannot come over it. இதே தேவனுக்கு ஏற்ற சிந்தை நமக்கு இருந்தா, For example, if we have the thought of mind and thought of God, நம்ம என்ன சொல்லுவோம்? what we will say? லாபமா இருந்தவை எவைகளோ அவைகளை நான் என்னன்னு கருதுறேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். I keep all the things which has been profited, I keep it, everything is as a loss. ஆவின் நிறைவில் இருக்கிற ஒரு மனிதன் வாயிலிருந்து வருகிறது என்ன தெரியுமா? இதெல்லாம் நான் குப்பைன்னு நினைக்கிறேன். Everyone, the one who has the fullness of the Holy Spirit, from his mouth it will come, it's all as a waste and garbage in my life. தேவனுக்கேற்ற சிந்தை இருக்கிற மனிதன் அவன் இழப்புகளை கண்டு அஞ்சுவதில்லை, கவலைப்படுவதில்லை. The one who has the mind and thought of a God, he will not be fear of facing the losses in his life. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? How Jesus lived. ஒரே ஒரு காரியத்தை குறித்து அவர் மிகவும் மிகவும் எச்சரிக்கை உள்ளவராய் இருந்தார். Jesus was so much careful about one thing. பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை ஒரு காலம் ஒருவேளையும் இழந்து விடக்கூடாது என்பதிலே ரொம்ப கவனமாக இருந்தார். He was so much concerned and particular about that, not to leave the relationship with the Father. ஆகவே தான் கெத்செமனே தோட்டத்திலே இந்த காரணத்துக்காகவே 3 மணி நேரம் பிதாவே நான் உம்மை விட்டு பிரிந்திருக்க வேண்டுமா என்று அவர் கண்ணீர் விட்டு கதறி அழுதார். That's why at the Garden of Gethsemane, he was keep praying 3 hours, Lord, I shouldn't be separated from you for 3 hours at the cross. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிடத்தில் இருக்க கடவுளே. So let's the mind of Christ be in you all. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுளே. The thought and mind which was there in Christ, let be in you all too. அவர் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கவில்லை. Jesus did not think and thinkful the worldly things. ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவர் நிறைவின் மூலமாக மனுஷனுக்கு ஏற்றவனான சிந்தையை அவர் ஜெயித்திருந்தார். Because of the fullness of the Holy Spirit, Jesus conquered all the worldly thoughts and mind. அவர் சிந்தை முழுவதும் தேவனுக்கு ஏற்ற சிந்தை. Full thoughts of Jesus Christ was completely of ஆண்டவராகிய God. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்தார். That's why Lord Father God is testifying about Jesus Christ. ஆகவே நம்முடைய வாழ்விலும் தேவன் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். Even in our life, if God wants to testify you all, we need to have the experience of the fullness of the Holy Spirit. மனுஷர் நம்மை குறித்து நற்சாட்சி கொடுக்கத்தான் வேண்டும். The worldly people has to give good testimony about us. ஆனால் அதைவிட முக்கியமானது தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க It's வேண்டும். more important, God has to testify and certify about us. இதற்கு நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். To attain these, we need to have the experience of the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நிறைவு நமக்குள் வரும்பொழுது பண ஆசையிலிருந்து விடுதலை. When the fullness of the Holy Spirit comes, we will be delivered from the love of the money. இச்சையிலிருந்து விடுதலை. We have the deliverance from the covetousness. கோபம், பெருமை எல்லாவற்றிலிருந்து விடுதலை. We have the deliverance from the proud and the anger thing. பொறாமை, பொருளாசையிலிருந்து விடுதலை. Jealous and the love of this wealth, we have சகல deliverance. காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை. In everything we will have a deliverance. ஒருவேளை மனுஷனுக்கு முன்பாக அது மேன்மையா இல்லாவிட்டாலும் தேவனுக்கு முன்பாக அந்த ஜீவியம் மேன்மையாக இருக்கும். Maybe it may not be so upper thing of before man, but it will be a testify thing before God. மனுஷனுக்கு ஏற்றவேளை இயேசு கிறிஸ்து ஒருவேளை சிந்திச்சிருந்தாருன்னா ஒரு ராஜா மாதிரி கிரீடம் வச்சுட்டு நல்ல பயங்கரமான ஆடம்பரமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இருந்திருப்பார். If Jesus was for example, if Jesus had the thought of a man, he will be lived as a
luxurious life like என்னை a king. பற்றி மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற அந்த அனுபவத்தை விட எண்ணத்தை விட அவர் என்னை பற்றி தேவன் என்ன நினைப்பார் அதற்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். Jesus had one particular thing in him that he didn't care about what the world and people think about me, but he concerned about what the Father thinks about me. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர் பரலோகம் செல்லும் போது அவர் சொல்லிவிட்டு போனது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். That's why once he was ascended to the heaven, he said to his disciples, when the Holy Spirit comforts, he will be strengthened in you. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் 3.5 வருஷம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். All the things I have taught you all this 3.5 years. எப்படி என்ன பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். I taught everything about following me. ஆனா அதெல்லாம் செய்வதற்கு உன் சுயபலன் போதாது. To execute all these things, your own strength is not possible. அதற்காகவே நான் உனக்கு பரிசுத்த ஆவியை தருகிறேன். That is the reason I have given you the power of the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு ஏற்ற சிந்தையாய் தேவன் நமக்கு குறித்து நற்சாட்சி கொடுப்பதற்கு அவசியம். So the Holy Spirit is so much important in our life to have the good testimony from God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது எதெல்லாம் நம்மால் சாத்தியமில்லை என்று நாம் நினைவு கொண்டிருக்கிறோமோ, ஜெயிக்க முடியலை, அது எல்லாத்தையும் ஜெயிப்பது நிச்சயம். When the Holy Spirit comes in us, what are the things we think that it is impossible, but everything will be possible. எவ்வளவோ முயற்சி செஞ்சு நிறைய விஷயத்தை நீங்க தோத்து போயிருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியானவர் நிறைவு உனக்குள் வந்து விட்டால் எல்லாம் சாத்தியம். By your own understanding you would have tried with your own strength, but when the Holy Spirit comes, everything will be possible to conquer. ஆகவே இவைகளை ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால் நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இல்லை என்று தான் அர்த்தம். If we are not able to have a victorious life, then it means that we didn't have the fullness of the Holy Spirit. ஆகவே ஆவிக்குரியவனே, நீ தன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் நீ பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். Oh spiritual man, if you want to live a victorious life, ask God to fill you with the fullness of the Holy Spirit. இந்த பூமியிலே நீ மனுஷனா பிறந்ததற்காக உனக்கு உணவு இருக்க இடம், நீ கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ நீ இந்துவோ நீ யாரா இருந்தாலும் பரமபிதா உனக்கு போஷிக்கிறார். Whether what may be the religion you belong to, but the heavenly Father is feeding you food and making you the live giving clothes and making shelter. காக்க குஞ்சிக்கு அவர் போஷிக்கிறார். Even God is feeding the birds. வானத்து பட்சிகள், சமுத்திரத்தின் மச்சங்கள், பூமியிலே வாழ்கிற எல்லா ஜீவராசிகளுக்கு அவர் உணவு கொடுக்கிறார். All the things which is there in sea, which there in heaven, and all the birds, he is keep feeding. அவைகளை பார்க்கலாம் விசேஷமான நமக்கு சகலவற்றையுமே ஆண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Compared to those things, we are so special in God's sight, so he has given authority to rule over everything. ஆனால் இது எல்லாமே மாமிச தேவைகள். But all this thing is a need of the flesh. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறும். Lord's holy name be glorified. இது நீங்க கேட்காமயே கர்த்தர் கொடுப்பார். Even without you ask, God will give these things. ஒருத்தரும் போய் ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கலன்னு கேட்க வேண்டியதே இல்லை. உங்களுக்கான சாப்பாடை அந்தந்த நேரத்துக்கு கர்த்தர் வச்சிருப்பார். No one have to go and pray for Lord give me food, but already he kept food every time on a table. யாராவது இந்த பூமியில் எனக்கு பணம் இல்லைங்க, ட்ரெஸ் வாங்க பணம் இல்லைங்க, அதனால நான் அப்படி நிர்வாணமாக இருக்கேன்னு சொல்கிறாங்களா? எல்லாருமே ட்ரெஸ் போடு, ஏன்னா கர்த்தர் அவங்கள போஷிக்கிறார். Does anyone says that I don't have a dress, I am naked, so Lord is clothing everyone? மாளிகையோ பிளாட்ஃபார்மோ எங்கேயோ இருந்து எல்லாரும் வாழ்கிறாங்க. Whether it is there in a fortress or in a platform, somehow they are living. தண்ணீர் பஞ்சமோ எதுவோ இருந்தாலும் மனுஷங்க குளிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. கர்த்தர் எல்லாருக்குமே கொடுக்கிறார். Even there is a scarcity of water, but Lord is keep fulfilling all the needs of the human being. இது எல்லாம் போய் ஆண்டவர்ட்ட கேட்க அவசியம் இல்லை. No need to ask these things with Lord. ஆனா ஒரு விஷயத்தை ஆண்டவர் கேட்காம கொடுக்க மாட்டார். But one thing Lord surely will not give unless if you ask. அதுதான் ஆவிக்குரிய காரியம். That is what the spiritual things. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், anointing of the Holy Spirit. கேட்காம உனக்கு தர மாட்டார். Without asking he won't give. கேட்கணும். You must ask. அததான் சொன்னார், கேளுங்கள் தரப்படும். That's why he said ask and you will be திறக்கப்படும். knock and you will be given. தேடுங்கள் கண்டடைவீர்கள். Find and you will find. கேட்காத பரிசுத்த ஆவியை அவர் உனக்கு தர மாட்டார். Without if you ask you will not give. ஆகவே நீ அவரை
உன்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கணும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு விரும்பினா கேள். If you want to have a conquer and victorious life, you must ask God. பரிசுத்த ஆவியை பெறுவது என்பது ஆண்டவர் என்னமோ பெரிய கடினமான ஒரு விஷயமா வச்சிரல. Asking Holy Spirit to the Lord is not the very toughest thing to ask. ஆபிரகாம மகனை பலி கொடுக்க சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப கஷ்டமான வழியில தான் வச்சாரு. But God asked Abraham to give a sacrifice his 3 son. நாள் பிரயாணம் பண்ணி அந்த மலைக்கு போணும். He traveled 3 days to that mountain. மலை மேல ஏறணும். He has to climb. அங்கிருந்து அந்த 3 நாளும் அந்த நெருப்பு அணையாம அதை எப்படியாவது பாதுகாத்துட்டே போகணும். Without the flame goes off, he has to precaution that. இதெல்லாம் கூட செஞ்சிரலாம். பெத்த பிள்ளையவே பலி கொடுக்கணும். But to the own son he has to sacrifice. அதையே ஆபிரகாம் செய்தார். Even that particular thing Abraham did. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள்ல பிதாவானவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? But what the Holy Spirit gives us, what Father God said about these things, 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணு, you have to feed 1000 people, நல்ல ஒரு பெரிய காணிக்கையை சபைக்கு கொடு, you have to give a big offering to the church, இல்லனா 48 நாள் விரதம் இரு, or you need to take fast 48 days. ஊசி மேல நில்லு, ஆணி செருப்பு மேல நில்லுன்னு சொல்லி இருக்காரா? God did not said you have to stand in a needle. He did not say all those things. கேளுங்க. You have to ask. கேளுங்க. You have to ask the முழு Lord. உள்ளத்தோட கேளுங்க. With the whole heartedly you have to ask. முக்கியப்படுத்தி கேளுங்க. Make it as a center thing of your life. உங்களுடைய வாழ்க்கையில இததான் முக்கியம்னு நினைச்சு கேளுங்க. Think that this is so important in my life. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Then it will be given. உங்களுக்கு திறக்கப்படும். Then it will be opened. நீங்கள் கண்டடைவீர்கள். Then you will seek. இயேசுவை போல இந்த பூமியில வாழணும்னு விரும்பினால் நீ பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். If you have a desire to live like Jesus Christ in this world, you must have the blessing of the fullness of the Holy Spirit. மற்றவங்க பார்க்கிறதுக்கு அது பெருசா தெரியாது. It may not be look great for others. பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட உடனே உங்களை யாரும் புகழ்ந்து உங்களுக்கு கிரீடம் வச்சிர மாட்டாங்க. No one is going to reward you or give crown if you've been filled with the Holy Spirit. ஆனா யாருக்கும் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம், சமாதானம் உள்ளத்துல நதி போல பொங்கும். But unexplainable joy and a great rejoice will be keep flowing in our heart continuously. நம்ம யார் அன்பு காட்டினாலும் சரி, நம்ம விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் சரி, வேற எந்த பணத்தை சொத்தை ஆஸ்தியை இழந்து போனாலும் சரி, அதை பற்றி கவலை இருக்காது. அன்பு, சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தில் பொங்கி 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 வந்து கொண்டு இருக்கும். The fullness of the Holy Spirit, even if you have a great loss and the loss of the relationship and loss of this wealth, whatever may happen, you might have a deep in your heart the continuous joy. உலகத்துக்குரிய மக்களாலே அப்படி நிறைவை பெற்ற பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. Worldly people cannot understand this kind of people. கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. அந்த பரிசுத்த ஆவி நிறைவை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். The fullness of the Holy Spirit is important to attain everyone. ஆகவே நீங்கள் தேவ சமூகத்திலே கேட்க விரும்பினால் இதையே கேளுங்கள். If you wanted to pray in this feet of the Lord, you must ask this thing again and again and again. அப்பொழுது இந்த உலகம் கொடுக்காத சமாதானத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த உனக்குள்ளே தருவார். Then the great peace which the world cannot give, the Holy Spirit will give in your heart. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த நமக்காகவே தந்திருக்கிறார். That's why Jesus gave that comfort only for us. இதுக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் வேணாம், யாரும் உங்களுக்கு ஜெபிக்க வேணாம். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உன்னை நிரப்புவார். No need the recommendation, no one has to pray for that, but if wholeheartedly if you ask for this, he will surely give. நான் எவ்வளவு காலத்துல பெற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் என்னை கேட்டால், You may ask how much time it will take to get this blessing. நீங்க எப்படி கேட்குறீங்களோ, எந்த வகையில கேட்குறீங்க, அந்த வகையில நீங்க பெற்றுக்கொள்வீங்க. It depends how you ask, accordingly you will receive it. யாக்கோபு போல கேளுங்க. You need to ask like Jacob. அவர் தேவதூதனானவருடைய கால்களை பிடித்துக்கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உம்மை போக விடேன். Jacob was hold at the feet of the God and he was keep wrestling, unless if you bless I will not go, O Lord. அடம் பிடிங்க. You just wrestle with God. சும்மா இருக்க விடாதீங்க. You don't God to be quiet. காலை, மதியம், மாலை, இரவு ஒரு நேரம் விடாதீங்க. Morning, afternoon, evening and night, every time keep asking the Lord the நீங்க same. கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதே அவர் நிறைவு உங்கள் மேல் வந்து இறங்கும். While you was keep asking, at the moment the Holy Spirit fullness will come in you.
நிச்சயமாகவே அப்படி நீங்கள் இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். If you be like this and if you attain that blessing, you are a real blessing to your உங்கள் family. சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக You will இருப்பீர்கள். be a real blessing to your church. உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக You will be a real blessing to your society. உங்களால் ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். Through you, thousands may be blessed. அந்த பரிசுத்தாவின் நிறைவினாலே அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். Because of the fullness of the Holy Spirit, you can gain many souls in this world. பரிசுத்தாவை நீங்கள் பெற்ற பிறகு நீங்கள் பிரசங்கிப்பதல்ல, உங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். When you have the fullness of the Holy Spirit, not only if you preach, just by your life many will be saved. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான பரிசுத்தாவின் நிறைவை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். So ours is a great fullness of the Holy Spirit blessing. You ask and receive from God. இனி இதுவே உங்கள் ஜெபமா இருக்கட்டும். This should be your prayer. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவது. Lord's holy name be நம்ம glorified. கண்களை மூடி ஜெபிப்போம். Let's all close our eyes and pray. கர்த்தாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Lord, your holy name be glorified. பரலோகத்தில் இருக்க பரமபிதாவே, Heavenly Father, அன்பு நிறைந்தவரே, the one who has love, எங்களுக்கு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து because of us you gave your only begotten son. வெளிப்படுத்தி இருக்கிறீரே. You revealed your love, O Lord. உம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தருவேன்னு வாக்கு Through பண்ணியிருக்கிறீரே. Jesus Christ you promised us to give the Holy Spirit. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே. Seek and you will be find, and knock it will be open, and ask it will be given. You promised, O Lord. இந்த சத்தியத்தை கேட்டு யார் தொடப்பட்டு தங்களை ஒப்பு கொடுத்து இதோ பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை தந்தருளும்படி ஜெபிக்கிறோம். Those who hear this word and touched by you, Lord, if they earnestly ask for this fullness of the Holy Spirit, right now you sanction that blessing in their life, O Lord. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற பின் உலகத்துக்கு வெளிச்சமாய் மலை மேல் இருக்க பட்டணமாய் இவர்கள் மாற்றப்படுவதற்காக துதிக்கிறேன் அப்பா. When they receive this particular blessing, Lord, they are going to be a light who stands on the mountain. I praise for that, God. எப்படி சாபமாய் இருந்தார்களோ அவர்கள் ஆசீர்வாதமானவர்களாய் மாறுவார்களாக. Let their cursed life become a blessed life, O Lord. தோல்வியை நீ ஜெயமாய் மாற்றுவதற்காக உம்மை துதிக்கிறேன். All their defeats, my God, you are changing it as a victory. உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் இவர்கள் சாட்சிகளாக்கப்படுவதற்காக உம்மை துதிக்கிறேன். Because of the power of the Holy Spirit, you are making everyone as a witness. I praise you, Lord. இப்படிப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவை நீர் தந்தபடினால் நாங்கள் உம்மை மனதார துதிக்கின்றோம். Thank you, Lord. Oh Lord, we praise for this fullness of the Holy Spirit. கிருபை செய்வீராக. Give us a grace, O Lord. வருகிற புதிய மாதத்தை நீர் ஆசீர்வதித்து Bless the upcoming month, O கிருபையினால் Lord. நடத்துவீராக. Lead us with your grace, O Lord. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். Continuously let your grace hold us, O Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல In பிதாவே. Jesus' name we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நேரத்தில் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போது நம்மளோடு இருப்பதாக. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கி மது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். பரமண்டலங்களுக்கு பரமபிதாவே அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, அவருடைய ராஜ்யம் வருவதா, அவருடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதா. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தம் எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எல்லாம் எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாம் தீமையின் ரட்சித்து ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடிவுகளை நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோ, இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோ. யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்ன அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை. யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்ன அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.